Hi all, welcome to Demystifying Markets. So இன்னியோட market profile learning videoல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு important component in market profile. So how best we can use the market profile data அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So ஒரு important component யூஸ் பண்ணி எப்படி நம்ம market profile data வந்து பெஸ்டா யூஸ் பண்றது, ஒரு ஸ்மார்ட் மணியை வந்து எப்படி ட்ராக் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் பேஸ் இந்த சேனலுக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸாக வச்சு தான் எவ்ரிடே லைவ் ட்ரேடிங் செஷன் நம்ம அரௌண்ட் 10 o'clock we are conducting index and stock analysis based on market profile tool. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க in a very structured and organized way அப்படின்னா kindly contact the WhatsApp number. The next batch is going to start very soon. So coming back to the important component. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிபாக். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா பிபாக். ஸோ ஒரு பிஓசின்றதே நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெரஸ் பிஓசியை விட பிபாக் இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஏன்னா இட்ஸ் அ ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஒரு பிஓசியை விட ஒரு கம்பேரிட்டிவா பிபாக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிபாக் வந்து எதுக்காக வேணா கிரியேட் பண்ணலாம். மேபி ஃபார் இன்ட்ராடேக்காக கிரியேட் பண்ணலாம், ஆர் ஃபார் நெக்ஸ்ட் மல்டி டே பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணலாம், ஆர் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்க்காக கிரியேட் பண்ணலாம், ஆர் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்காக கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு பிபாக் வந்து நம்ம இன்டெப்த் ஆஃப் அனாலிசிஸ் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு பிபாக்கோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக எது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிபாக் வந்து ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ கண்டிப்பாக ஆக்ட் ஆகணுன்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. அகெயின் அது சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் கிரியேட் ஆகலாம், இல்லை நோ யூஸ்க்காக கூட இருக்கலாம். பிகாஸ் ஒரு கிளாரிட்டியாக நம்மளுக்கு அது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து, ஏன்னா ஒரு பிளைண்டா அதை பிலீவ் பண்ண முடியாது ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ. பட் அகெயின் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு அனலிஸ்ட் மூலியமா சொல்லும் வெதர் இட் இஸ் கோயிங் டு பி அ சப்போர்ட் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி அ ரெசிஸ்டன்ஸ் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப் நோ யூஸ் அப்படின்றது இந்த டேட்டாவோட அனலிட்டிக்கல் பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து இட் இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேஷன் கொடுக்காது. பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் வில் கிவ் யூ த ஹோலிஸ்டிக் டேட்டா. ஒரு டேட்டாவா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த டேட்டாவை எப்படி நம்ம பெஸ்டா அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸையும் இல்லை ஸ்மார்ட் மணியை ட்ராக் பண்ணுறது மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இட் இஸ் இன் அவர் அனாலிசிஸ். நம்ம வந்து எப்படி அதை டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ பிபாக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளான ஒரு 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ளஸ் நிஃப்டியோட எக்ஸாம்பிள் ஒரு இண்டெக்ஸ்லையும் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் திஸ் டே, தட் இஸ் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து பர்ஃபெக்டா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் ப்ரியார் டே க்ளோசிங் கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து முந்தின நாள் தட் இஸ் ஆன் 12th செப்டம்பர் கிரியேட் பண்ண ஒரு பிபாக். அந்த பிபாக் ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிபாக் வந்து ஹஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். இந்த பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபெக்டாக அந்த பர்பஸ் வந்து மறுநாள் மீட் ஆயிருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக அந்த இடத்த சப்போர்ட் சிஸ்டமாக ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐ மீன் இந்த 12th செப்டம்பருக்கு ப்ரியார் டே பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பரும் பிஓசி எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பிஓசி ஆன் த லெவல் ஆஃப் 7360 வெரஸ் நெக்ஸ்ட் டே பிபாக் ஆன் த லெவல் ஆஃப் 7347. ஸோ ஒரே ரேஞ்ச்குள்ள 2 நாளோட பிஓசியும் பிபாக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுக்கிற இன்ஃபர்மேஷன், தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்லேருந்து. பட் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிஓசி அண்ட் பிபாக் இந்த சேம் லெவல் இல்லை சேம் ரேஞ்சில் வந்து 2 நாள் கண்டினியூஸ் டேஸ் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. எக்ஸாக்டா தே ஃபவுண்ட் அ சப்போர்ட் ஆன் பிபாக் தட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 7350. ஸோ ஃப்ரம் தேர் மார்க்கெட் என்ன ஸ்டார்டட் வித் ஸ்மார்ட் மணி. ஒரு கிளியர் ஓடிஎஃபோட பையிங் வந்து நம்மளுக்கு தெரியுது, ஒன் டைம் ஃப்ரேமிங்கா தெரியுது. ஸோ ஏ ஃபாலோட் பை பி ஃபாலோட் பை சி. ஸோ ஈவன் தோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு வைட் ஐபி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வைட் ஐபி பிளேஸ் பண்ணாலுமே ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐபி லெவல் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வித்
டபுள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பையிங் சிங்கிள் பிரின்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் புல்லிஷான ஒரு டே தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரையுமே இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேல லைவ்லியும் ட்ராக் பண்ணியிருந்தோம். இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம லைவ்லியும் ட்ராக் பண்ணியிருந்தோம். பட் இந்த பீபாக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி பையிங்கும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து A ஃபாலோட் பை B ஃபாலோட் பை C ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 7350லேருந்து 7600 வரையுமே அந்த பீபாக்கோட சப்போர்ட் சிஸ்டம் எடுத்ததுலேருந்து மார்க்கெட் வெண்ட் டில் IB எக்ஸ்டென்ஷன் பீரியட் வரையுமே 7600. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹெச் பீரியட்லயும் போயிருக்காங்க 7665 வரையும் போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் க்ளோசிங் POC க்ளோசிங்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணி வைட் IB வித் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் டாப் POC க்ளோசிங். ஸோ இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயின் ரீசன் வந்து என்னன்னா ஒரு பீபாக்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் சிஸ்டமா ஆக்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் த்ரூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். பட் அந்த பீபாக் வந்து சப்போர்ட் சிஸ்டமா ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து 2 கண்டினியூஸ் டேஸ் வந்து ஒரே ரேஞ்ச்ல வந்து POC அண்ட் பீபாக்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இதே மாதிரியான ஒரு OTF பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீபாக் சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 10th of செப்டம்பர்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி கீழே வந்து பீபாக் சப்போர்ட் சிஸ்டம் எடுத்திருக்காங்க. தட் இஸ் 2967 அந்த ரேஞ்ச்ல வந்து ஒரு பீபாக் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பர்ஃபெக்டா அந்த டேல வந்து எடுத்திருக்காங்க. மறுநாள் அந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரியார் டேவும் பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாளும் கண்டினியூஸ் பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சேம் ரேஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 2976 அண்ட் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2967. ஸோ ஒரு சேம் லெவல்ல இல்லை சேம் ரேஞ்ச்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கண்டினியூஸ் டேஸும் நம்மளுக்கு பீபாக் கிரியேஷனா இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்றாங்க பர்ஃபெக்டா கீழே வந்தவங்க சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியர் OTF தட் இஸ் ஸ்மார்ட் மணி பையிங்கை வந்து நம்மளால இந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியும். கண்டினியூஸா OTF பையிங் வந்து டில் F பீரியட் வரையுமே போயிருக்கு பாருங்க. A ஃபாலோட் பை B ஃபாலோட் பை C D E and F. ஸோ IB வந்து நார்மல் IB பிளஸ் உங்களுக்கு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்ஸும் நல்லா வைடா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிக் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் அலாங் வித் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரிண்ட்ஸ். ஸோ பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் வந்து 2 விதமா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சு சிங்கிள் பிரிண்ட்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டாப் POC க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் the level of 2967லேருந்து எடுத்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் went till 3100. ஸோ பாருங்க என்ன மாதிரியான ஒரு OTF பையர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் மணி பையர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பீபாக் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்டெப்தா அனலைஸ் பண்ணணும். எல்லா பீபாக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குமா நல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தட் இஸ் நாட் அகெயின் நெசசரி. ஸோ த்ரூ டேட்டாவில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுல அந்த பீபாக் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுதோ அந்த மாதிரியான பெஸ்ட்டான ஒரு விஷயங்களை நம்ம எடுத்து அதை நம்ம ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் மணியை ட்ராக் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலியமாக நம்ம எடுக்க போகிற ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆன் டு இண்டெக்ஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி இந்த டே பார்த்தீங்கன்னா 6th of செப்டம்பர் கிளியரா மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து இந்த இடத்துல ஆயிருக்காங்க 25,184 ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க இந்த பீபாக் தட் இஸ் இந்த டே பீபாக் பார்த்தீங்கன்னா 4th of செப்டம்பர். இந்த 4th of செப்டம்பர் கிரியேட் பண்ண ஒரு பீபாக்ல தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வந்தவங்க கிளியரா OTF செல்லர்ஸ் ஆயிருக்காங்க. அதாவது இப்போ முன்னாடி பார்த்த 2 எக்ஸாம்பிளும் நம்மளோட பையிங் லெவலுக்காக பார்த்திருந்தது. அதாவது ஒரு OTF பையர்ஸ் வந்தா எந்த மாதிரியான ஒரு பீபாக் சப்போர்ட்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு பீபாக் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பீபாக் கிரியேட் பண்ண டே வந்து 4th of செப்டம்பர். ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு 6th of செப்டம்பர் அன்னைக்கு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிளியரா ரிஜெக்ட் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா OTF செல்லர்ஸ் ஆயிருக்காங்க.
அதாவது எந்த லெவல்னா 25,200லேருந்து ஐபியோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 24,935 வரையும் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி வைட் ஐபி. ஸோ நல்ல ஒரு வைட் ஐபியை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளியர் ஏ பீரியட் ஃபாலோட் பை பி பீரியட் ஃபாலோட் பை அதர் பீரியட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் டவுன் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில். ஸோ நிஃப்டி அன்னைக்கு இண்டெக்ஸ் அன்னைக்கு நல்ல ஃபால். ஸோ 25,200லேருந்து 24,900 வரையுமே மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா 24,850 வரையும் வந்துட்டு க்ளோசிங் அன்னைக்கு நடந்தது வந்து 24,900 ஜோன்ல நடந்திருக்கு. தட் இஸ் ஆன் 6th of September. ஸோ இவங்க வந்தவங்க ஓடிஎஃப் செல்லர்ஸ், கிளியரான ஓடிஎஃப் செல்லர்ஸ் எங்க வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இட்ஸ் அ பீபாக். ஸோ அகெயின் வந்து ஒரு பீபாக் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றது வந்து த்ரூ இன்ஃபர்மேஷன், த்ரூ டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் அகெயின் ஒரு பீபாக்ல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. தட் இஸ் த பீபாக் கிரியேட்டட் ஆன் 23rd August. இதுதான் ஆஃப்டர் அ மந்த் வந்து அந்த பீபாக்கை யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு 23ஆம் தேதி ஆகஸ்ட்ல கிரியேட் பண்ணதை வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பீபாக்கை வந்து கிரியேட் பண்ண லெவல் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா 24,850. ஸோ இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க 25,200ல ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து ஸ்டாப் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 24,850. ஸோ ஒரு பீபாக் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு, ஒரு பீபாக் எந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆகுது, அண்ட் ஒரு பீபாக் அதே டேல வந்து ஒரு ஓடிஎஃப் செல்லர்ஸ் வராங்க, டபுள் கன்ஃபர்மேஷன் வித் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ப்ரொவைட் பண்ற ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டில வந்து ஒரு பாட்டம் க்ளோசிங் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கும் நம்மளுக்கு ஃபைன் பண்ணும்போது அந்த பீபாக் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணி அந்த க்ளோசிங்கை அந்த பீபாக் கிட்ட வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பீபாக்கோட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட்ஸ் அ வெரி பேசிக் திங் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு பீபாக்ன்றது. ஆனால் அதுவே ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அந்த பீபாக்கோட அனாலிசிஸே வந்து நம்மளுக்கு நிறைய விதமான ஒரு டேட்டாவோட அனாலிட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை பெஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண we can track the OTF, we can track the smart money. So this is one of the examples. ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரீச் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. So kindly do your analysis before you take trade for trading. This is purely for education purpose. Thank you all.